Hi, a very good morning to all. Today we learn his first flight written by Liam O'Flaherty, the third part. Okay, already we learned two parts. Now we learn the third part in this lesson. Listen carefully. What we learned in the last video, as his mother had swooped upwards as he paused beneath her, he heard the swish of her wings. Okay. ஸ்வீப் மேல் நோக்கி பறக்குது, விழுந்துருச்சு. விழுந்த பிறகு என்ன பண்ணிடுச்சு, அவங்க மதர் வந்துட்டு மேல் நோக்கி பறக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு கீழே அப்படியே விழறது, கீழே போயிட்டுருக்காங்க. டக்குன்னு மேலே வந்துட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹி ஹர்ட் த ஸ்விஷ், ஒரு மாதிரியான ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. அவங்க விங்ஸை வச்சு படப்படன்னு அடிச்சுக்கிட்டு ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் பேரா லிசன். Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment, he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. Okay, listen, ma. Monsters means what? It's a yes. ஒரு பேய் மாதிரி சொல்லலையா, பேயின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அசுரன், சரியா? அந்த மாதிரியான ஒரு டெரர் சிஸ்டம்னா ஒரு அந்த மாதிரியான ஒரு பயம். இது ஒரு பேய் வந்துட்ட மாதிரி ஒரு பெரிய பயம். அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டூல் ஸ்டில் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுச்சு, அப்படியே இதையுமே நின்று போச்சு. அப்படியே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே நான் விழுந்துட்டேன், கீழ் நோக்கி போயிட்டுருக்கேன். அதனால் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரியான ஏதோ ஒரு அசுரம் மாதிரி ஒரு பயம், பேய் அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. ஐ ஃபெல்ட் வெரி சேட் அபவுட் திஸ் ஒன். எனக்கு கீழே விழுந்துட்டு ரொம்ப பயந்து போனதுனால என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அப்படியே வந்துட்டு இதையுமே நின்று போச்சு அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஃபீல் பண்ணுது. ஹீ குட் ஹியர் நத்திங். சரி, எதுவுமே அது காதில் விழலை, ஒன்றுமே அது காதில் கேட்கவே இல்லை, அப்படியே வந்துட்டு உறைஞ்சி போச்சு, அப்படியே ஹார்ட்டே நின்று போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதே சேம் திங் திஸ் பேர்ட் ஆல்சோ, பட் இட் ஒன்லி லாஸ்டட் அ மொமெண்ட். அதாவது அந்த மொமெண்ட்டே போயிடுச்சு, என்னன்னே தெரியல, என்ன நடந்துச்சுன்னே அதுக்கு ஞாபகத்தில் இல்லை. த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வேர்ட்ஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன பண்ணுது, ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வேர்ட்ஸ். அதோடைய விங்ஸ் என்ன பண்ணுது, அப்படியே வந்துட்டு விரிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி பறக்குது, அழகாக விரிஞ்சிருது. த விண்ட் ரஷ்ட் அகெயின்ஸ்ட் ஹிஸ் பிரஸ்ட் ஃபெதர்ஸ். விண்டுனா யூனோ தட், அது என்னன்னு சொல்லலாம், விண்டு காற்று இல்லையா, அதுனா ரஷ்ட் அப்படியே வந்துட்டு வேகத்தில் அப்படியே காற்று வந்து அப்படியே மோதுற மாதிரி இருக்குது. எங்கே, அதோடைய பிரஸ்ட் ஃபெதர்ஸ், முன்னாடி இருக்கக்கூடிய பிரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபெதர்ஸை வந்து அப்படியே டச் பண்ணுற மாதிரி இருக்குது அது விண்டு. தென் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக் அகெயின்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்டொமக் at the same time touched to the stomach also. And the next, he could feel the tips of his wings cutting through the air. Okay, அது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் பார்த்ததே இல்லையா. அது ஒரு மாதிரி வந்து அப்படியே கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி, அப்படியே கிழிக்கிற மாதிரி, கட்டிங் த்ரூ த ஏர், அப்படியே எல்லாமே விங்ஸை வந்து அப்படியே கிழிச்சிட்டு போகிற மாதிரி. டிப்ஸ் ஹிஸ் விங்ஸ் மீன்ஸ் ஏர், அப்படியே வந்து கிழிச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு காற்று, அந்த மாதிரியான காற்றை எதிர்கொள்கிற அளவுக்கு அதுக்கு அதோடைய விங்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ஆகிட்டுது. லிசன், he was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was not falling headlong now. அதை ஒரு மாதிரியான வந்து கீழ் நோக்கி அப்படியே ரொம்ப பறக்கிறதுக்கான இப்போ இல்லை. பட் ஆனால் வந்துட்டு என்ன, he was soaringனா உயரமாக பறக்கக்கூடியது, கிராஜுவல் பொறுமையாக ஆனால் உயரமாக. அண்ட் டவுன்வேர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்ட்ஸ், சரியா, டவுன்வேர்ட்ஸ்னு கீழே போயிட்டு அதுக்கு பார்த்தோன்னா எல்லா பக்கமும் பறக்கிற அளவுக்கு அதோடைய விங்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடுது. ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட், இப்போ ஒரு பயமே இல்லை அதுக்கு. ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் அ பிட் டிசி. அது ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுது. எஸ், தென் ஹீ ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹீ சோர்ட் அப்வர்ட்ஸ். ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ் மீன்ஸ் அதோடைய விங்ஸ் அப்படியே சிறகடிக்குது ஒரு மாதிரி. ஒன்ஸ் அண்ட் ஹீ சோர்ட் அப்வர்ட்ஸ், எப்படி மேல் நோக்கி பறக்கிறதுக்கு, எப்படின்னா அது வந்து அழகாக மேல் நோக்கி பறக்குது. இந்த நெக்ஸ்ட் பாருங்க. த நெக்ஸ்ட் ஹீ uttered a joyous scream and flapped them again. அது ஒரு he uttered a joyous screamனா ஒரு ஹாப்பி, ஒரு மாதிரியான ஹாப்பியாக பறக்கிறதுக்கு, சரியா, ஒரு ஹாப்பியாக பறக்கிறதுக்கு நல்லா ஃபீல் பண்ணிடுச்சு. அந்த ஃப்ளாப்டு தெம் எகெயின், திரும்பவும் அந்த வர இறகுகளை வச்சு சிறகை வச்சு என்ன பண்ணுச்சு, சிறகடிக்க ஆரம்பிச்சிச்சு. ரெக்கையை வச்சு விங்ஸை வச்சு என்ன பண்ணிடுச்சு,
சிறகடிக்க ஆரம்பிச்சு. he soared higher. ஓகே, ரொம்ப ஹையராக இருக்குது. but he raised his breast and banged against the wind. ga ga ga. then ga 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 his mother swooped fast him. சரியா, உடனே அது மாதிரியான ஒரு சவுண்டு கொடுக்குது. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பிரஸ்ட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப அப்படியே திமுறாக இருக்கிற மாதிரி, வாங்க அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த விண்டு மேலே பட்ட உடனே. நெக்ஸ்ட் அது ஒரு சவுண்டு கொடுக்குது, ஒரு ஹாப்பியான ஒரு சவுண்டு. ஹிஸ் மதர் ஸ்வூப்டு ஃபாஸ்ட் ஹிம். ஸ்வீப்டு ஆல்ரெடி ஐ டோல்டு யூ. ஸ்வூப் மீன்ஸ் வாட்? டு மூவ் வெரி குயிக்லி அண்ட் ஈஸிலி த்ரூ த ஏர். சரியா, அப்படியே ஈஸியாக மூவ் பண்ணி அப்படியே அந்த ஏரை வந்துட்டு எதிர்கொள்கிற அளவுக்கு அது போயிடுச்சு. அண்ட் தென் ஹி ஆன்சர்டு. எஸ், ஹர் விங்ஸ் மேக்கிங் அ லவுட் நாய்ஸ். அதோடைய விங்ஸ் எப்படி இருக்குது? அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு ஒரு மாதிரியான சவுண்ட் கேட்குது. அண்ட் த நெக்ஸ்ட் ஹி ஆன்சர்டு ஹர் வித் அனதர் ஸ்க்ரீம். ஓகே, அது ஒரு மாதிரி ஸ்க்ரீம்னா ஆல்ரெடி ஒரு மாதிரி சவுண்டு கத்துது என்னன்னு. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். ஆல்ரெடி அதான் அந்த மாதிரியான உடனே அவங்க அப்பா ஒரு மாதிரி குரல், அது அந்த குரல் கொடுக்கறதுக்கு அது எதிர்குரல் கொடுக்குறாரு அவங்க அப்பா. ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். சரியா, அது பறக்க பார்த்துட்டு ரொம்ப அழகான ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. தென் ஹீ saw his two brothers and sister. உடனே அவங்களுடைய டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி எல்லாருமே வந்து ஃப்ளை பண்ணுறாங்க. தி ஃப்ளைட் அரவுண்டு. ஓகே, இந்த ஃப்ளைட் அண்ட் தென் சோரிங் அண்டு டைவிங். உயர பறக்குது, என்ன பண்ணுது அதே சமயத்தில் கீழ் நோக்கி. டைவிங்னா என்னது? டைவ் அடிக்கிறது, கீழே நோக்கி அப்படியே டைவ் அடிக்கிறது இல்லையா? டைவிங்னு தெரியும் ஆல்ரெடி. தென் ஹீ கம்ப்ளீட்லி forgot that. எஸ், then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, streaking surely. Okay, completely forgot. Okay, அது எல்லாமே மறந்து போச்சு. என்ன அதுக்கு பறக்க முடியாதுன்ற ஒரு ஃபீலு, ஐ காண்ட் ஃப்ளைன்ற மாதிரி, ஐ காண்ட் ஏபிள் டு ஃப்ளை, ஐ ஃப்ரைட் அ லாட் லைக் தட் ஹீ ஃபெல்ட். நோ, அது எவ்ரிதிங் ஹீ ஃபர்காட். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் அண்ட் கமாண்ட்ஸ்ட் டு டைவ் அண்ட் சோ ஸ்ட்ரீக்கிங் ஷுர்லி. மேன்ஸ் மீன்ஸ் டு ஸ்டார்ட் பண்ணுறது. எப்படி? எதுக்கு? டைவ் பண்ணுறதுக்கு, சோர் பண்ண. அதை ஒரு எப்படி விடு, அதுவும் எப்படி இருக்குது? ஸ்ட்ரீக், அது ஒரு மாதிரி கூச்சலிடுது, ஒரு கூச்சலிடுற ஒரு சவுண்டு. ஸ்ட்ரீக் ஒரு மாதிரியான கூச்சலிடுற அந்த சவுண்டோட டைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பேராலிசன். ஹி வாஸ் நியர் த sea now, flying straight over it, facing out over the ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and crowded amusedly. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings, but he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no further. Listen da. He was near the sea now. ஓகே, இப்போ என்னமோ சி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, கடல் முன்னாடி எப்படி இருக்குது, ரொம்ப ஆழமாக தூரமாக லைக் தட். ஓகே, ஹீ தாட் லைக் தட். நோ, பிஃபோர். தென் நவ் he felt one near the sea like that. Okay, flying straight over it. அப்படியே ரொம்ப பக்கத்துலேயே அப்படியே டச் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுது. ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன் அந்த ஓஷனுக்கு அப்படியே எல்லாமே வந்து டச் பண்ணுற மாதிரி, இன்னும் ஆல்ரெடி ஓஷன். ஓகே, he saw a vast green sea beneath him. சரியா, அது என்ன கலரில் இருக்குது? ஒரு மாதிரியான க்ரீன், வாஸ்ட் க்ரீன் sea அண்டு ஆழமாக இருக்குது. வித் லிட்டில் ரிட்ஜஸ். சரியா, ஒரு ரிட்ஜஸ்னால் ஒரு சின்ன ஒரு குன்றுலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான. மூவிங் ஓவர் இட். ஹி டர்ன்ட் ஹிஸ் பீக் சைட்வேஸ் அண்டு க்ரௌட் அம்யூஸ்லி. ஓகே, ஒரு மாதிரியான ஹாப்பியாக அது பீக்கை வச்சு ரொம்ப அழகாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் லேண்டட் ஆன் திஸ் க்ரீன் ஃப்ளோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். சரியா, உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ரொம்ப ஹாப்பியாக. பிகாஸ் ஹீ காண்ட் ஏபிள் டு ஃப்ளை லைக் தட் ஹீ தாட். நோ, ஸோ இப்போ நவ் ஹீ அதை அழகாக வந்து ஃப்ளை பண்ணுறதை பார்த்து எல்லாருமே, ஓகே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், எவ்ரிபடி லாஃப்ட் அண்ட் வெரி ஹாப்பி. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் லிசன். They were beckoning him, calling shrilly. Beckoning means what? Making a gesture with the hand or head to encourage
someone to approach or follow, making a gesture with the hand or head encourage to someone. Okay, encourage to someone to approach or follow. They were beckoning to him, calling surely. அது ஒரு மான சவுண்டு, ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சவுண்டு. He dropped his legs to stand on the green sea. ஓகே, green sea ஆல்ரெடி அந்த கலர் உள்ள அந்த sea. But he dropped his legs to stand on the green sea. மேலே சீயில் நிற்கிது. His legs sank into it. சாங்னா என்னம்மா ஆல்ரெடி சொல்கிறேன். சாங்னா அதோடய மூழ்கிற மாதிரி, அதோடைய லெக்ஸ் எல்லாம் மூழ்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. ஹீ ஸ்க்ரீம்டு வித் ஃப்ரைட் அண்ட் அட்டம்ப்டட் டு ரைஸ் அகெயின், ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ், பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக். ஓகே, எல்லாமே அதுக்கப்புறம் கால் மட்டும் டச் பண்ணுற மாதிரி இருக்குது, இருந்தாலும் ரைஸ் பண்ணி மேலே ஃப்ளாப் அந்த விங்ஸை வச்சு படப்படன்னு அடிச்சுட்டு இருக்குது. பட் ஹி வாஸ் டயர்டு பிகாஸ் ஹி வெரி ஹங்க்ரி. நோ, ஹி வாஸ் வெரி ஹங்க்ரி. எதுவுமே சாப்பிடல இல்லையா, he can't eat. Okay, then now he was very hungry. Then after what, mom? But he was tired, very tired, and he very weak with hunger. Because what? Hunger. And he could not rise, exhausted. ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது by the strange exercise. And then his feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no further. அதை ஒரு மாதிரி களைப்படைகிறது சொல்லுவாங்களே, எக்ஸாஸ்டட் ஃபார் த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். என்ன தான் அது பண்ணலாம், ரொம்ப அது வந்துட்டு ரொம்ப களைப்பாக இருக்குது, ரொம்ப வெரி டயர்டு. அண்ட் தென் ஹி ஃபீட் சாங்க் இன் டு த க்ரீன் சி. அவருடைய ஃபீட்டு வந்து டச் பண்ணுற மாதிரி, சாங்க் இன் டு த, சாங்க்னா அது மூழ்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஹிஸ் பெல்லி டச்டு, அதோட பெல்லி கூட, அண்ட் ஆல்சோ ஹிஸ் பெல்லி ஆல்சோ டச்டு டு த sea, and the sank to no further. He sank no further. He was floating on it. மேலே மிதக்கிற மாதிரி அப்படியே அந்த தண்ணியில் அழகாக நிற்கிது. and then and around him, யார் அரவுண்ட் பண்ணுறாங்க? who are they? That they are family, his family. No, yes, the father, mother and 2 brothers and sister. Okay, என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி வந்துட்டு his family was screaming ஆல்ரெடி சவுண்ட். ஓகே, அது ஒரு மாதிரியான சவுண்ட் கொடுக்குறாங்க, கத்துறாங்க, சரியா? அந்த ஸ்க்ரீமிங், ப்ரைஸிங் மீன்ஸ் வாட் எவர். ஓகே, ஒரு மாதிரி வந்துட்டு ஓகே குட் அப்படின்ற மாதிரி வரும், பாராட்டுறாங்க. அண்ட் தேர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒன் ஃபிஷ். ஓகே, டாக் ஃபிஷ் அதை வந்துட்டு என்னப்படி கொடுக்குறாங்க, and their beaks were offering him scraps, சின்ன துண்டா அப்படியே கட் பண்ணி அழகாக கொடுக்குறாங்க. and then he had made his first flight. Okay, at last he had made his first flight. Okay, in this lesson what we learned, we learned how the young seagull had made his first flight. Okay, அது எப்படி அழகாக வந்து பறந்துச்சு. இந்த லெசன்லேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், what we learned in this lesson, a particular lesson, what we learned in this story. Okay, it's a kind of story like that, no? So what we learned, எதுவுமே முடியாது, I can't do that, எதுவுமே என்னால் முடியாது, ஓகே அப்படின்ட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் முன்னே வரவே முடியாது. ஸோ எதையாக இருந்தாலும் ட்ரை பண்ணி, நீச்சலே தெரியலனாலும் உள்ள தண்ணியில் இறங்கி அது நீச்சல் அடிக்க முடியுமான்னு நடந்து பார்த்தா தான் தெரியும் நீச்சல் அடிக்க முடியுமே தவிர என்னால் முடியாதுன்ட்டு வெளியிலே நீட்டு இருந்தால் எஸ் யூ கான்ட் டூ தட். ஓகே, ஒரு நாளும் நீ நீச்சல் அடிக்கவே முடியாது. அட் த சேம் டைம் இங்கே பாரு, இந்த ஒரு பேர்டு கூட ஒரு மாதிரியான ஒரு பயம், அந்த மாதிரி விழுந்துருவோமோன்ற பயம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும், எதையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும், அது பெஸ்ட்டாக தான் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் முடியாதுன்னு நம்ம வந்துட்டு நம்மளை தாழ்வாக நினைக்கக்கூடாது அப்படின்றது அழகாக இந்த லெசன் வெரி நைஸ் லெசன். எஸ் ஆர் நோ? ஓகேடா, குட். இந்த சேம் டைம் யூ ஸ்டடி இந்த மீனிங்ஸ், ஆல் த மீனிங்ஸ், த புக் இன்சைட் தட் கொஷின்ஸ், so many box, no, that red color lines, that box, two questions they are given, that questions also you must study and also write. Each spelling you have to write, otherwise you can't get that. Okay, thank you, have a good day.